இங்க வாங்க. நீங்கலாம் டிவிக்கு வந்த பிள்ளைங்க இல்ல. அறிவார்ந்த பிள்ளைகள், போர் முனையில இருந்துட்டு வந்த பிள்ளைகள், சீமான் மாமானோட பிள்ளைகள். டிவிக்குல இருந்து வந்த பிள்ளைகள்லாம் தற்குறிகள், டிவிக்கு வந்தவங்கள் அப்படின்னு நெனப்பு. அவனை கூட்டிட்டு வாடா. ஏய், அவனை கூட்டி வா. எவாடா டிவி எடுத்துட்டு போட. டேய், எவாடா டிவிடா. வாடா, அவனை கூட்டி வாடா. நீங்க வாங்க. நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள். அது வெறும் தற்குறிகள். அது வெறும் தற்குறிகள். டேய் வாங்கடா. டேய், நீங்க கோமாளிகள் பிள்ளைகளடா, போராளி பிள்ளைடா. டேய் தம்பி, என் அன்பு தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க. நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள். நீங்க லட்சியவாதிகள், அவங்க ரசிகர்கள். வாடாடே. அங்கே இருந்து டிவிடா, அங்க இருந்து வீடா. ஐயோ, 15 வருஷ அரசியல் வாழ்க்கை எந்த நோக்கத்தோட வந்தீங்களோ அத முற்றிலுமே உங்களுடைய தொண்டர்களா இருக்கட்டும், சீமானவர்களே, உங்களுடைய சேட்டையா இருக்கட்டும், சேட்டையோட சுத்தி நிக்கிற சேட்டைகளா இருக்கட்டும், சீமானின் சேட்டைகளா இருக்கட்டும், அறிவார்ந்த பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருமே மறந்துட்டு இப்ப டிவிக்கு தொண்டர்கள், டிவிக்கு ரசிகர்கள், விஜய் அவர்கள், இது மட்டும்தான் உங்களுடைய கடைசி கொள்கையாக இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நாட்டுக்கும் கேடு, ஊருக்கும் கேடு, மக்களுக்கும் கேடு, அவருக்கு அவரே கேடு, மொத்தத்துல கேடு.